திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம இந்த பதிவை எங்கேருந்து பார்க்குறோன்னா, திருவலாங்காடு திரு வடாரணேஸ்வரர் திருக்கோயிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். மார்கழி மாத திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்துக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ அந்த ஆருத்ரா தரிசனம் இரவு 8:30 மணிக்கு தொடங்கி காலை 5:30 மணி வரையும் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அபிஷேகத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவும் அழகான ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் 5 பஞ்ச சபைகள் இருக்கின்றது. இதில் ரத்தின சபை தான் முதல் சபை. இந்த ரத்தின சபாபதீஸ்வரருக்கு இன்று ஆருத்ரா அபிஷேகம் நடைபெற்று இருக்கின்றது. இந்த அபிஷேகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அழகான காட்சியும் இந்த நேரத்தையும் நமக்கு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, என்னால் கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் தூரமாக இருந்து எடுக்கிறப்ப இப்போ அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நடராஜரை ரொம்ப கிட்ட நெருங்கி காட்ட முடியல. அடுத்த பதிவில் அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்காரு. அடுத்த பதிவில் ரொம்பவும் கிட்ட போய் பார்க்கலாம் நடராஜரை. ரத்தின சபாபதிக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அபிஷேகம் பார்த்திங்கன்னா மாதுளப்பழம் அபிஷேகம் நடந்திருக்கு. மிகவும் அற்புதமான காட்சி இது. நீங்களும் பாருங்கள். மார்கழி மாதம் திருவாதிரை அன்று நடராஜருக்கு 36 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த அபிஷேகங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆடல் அரசன் நடராஜர் அவருக்கு அன்று இரவு முழுவதும் அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகம் திருவாதிரை அபிஷேகம் என்று சொல்லுவாங்க. இரவு முழுவதும் நடைபெறும் அபிஷேகத்தை விரதம் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருவாதிரை நாளில் உறங்காமல் விரதமிருந்து ஐயனை மனதில் ஒரு மனதாக நினைத்து கொண்டு அன்று இரவு முழுவதும் அவர் அபிஷேகத்தை பார்த்து காலையில் அவருக்கான தரிசனத்தையும் நம்ம பார்த்தோன்னா நம்ம வேண்டிய வரமும் நமக்கு கிடைக்கும். திருவாதிரை அன்று பெண்கள் வீட்டில் விரதம் இருந்து களியும் கூட்டும் செய்து சிவபெருமானுக்கு படைத்து வழிபட வேண்டும்.
திருவாதிரை களி பிரசாதம் சாப்பிட்டால் மிகவும் விசேஷமாகும். திருவாதிரை களியை திருடியாவது தின்ன வேண்டும் என்ற ஒரு பழமொழியும் உண்டு. அப்படி இறைவனுக்கு படைத்த களியை நாமும் உண்டு இறைவனிடம் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பார்த்து கொண்டிருப்பது தயிர் அபிஷேகம். நம் மனமும் தயிரை போன்று வெண்மையாக வைத்து இறைவனை வழிபட்டால் இறைவனிடம் வேண்டும் வரங்களை நமக்கு கொடுப்பார். ஓம் நம சிவாய. குறிப்பினை வேதம் கொண்டு சந்தனத்தால் நடைபெறும் அபிஷேகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆருத்ரா அபிஷேகம் பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து அடுத்த பதிவில் ஆருத்ரா தரிசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆருத்ரா அபிஷேகம் தூரத்தில் பார்த்தாலும் அவரோட தரிசனத்தை ரொம்ப கிட்ட இருந்து பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக பாருங்கள். சிவபெருமான் அருள் நிச்சயம் கிடைக்கும். அவரோட அழகான அந்த கோலத்தையும் அவர் அழகையும் ரொம்ப கிட்ட நெருங்கி பார்க்கலாம். அடுத்த பதிவுக்காக இயற்கையில் இறைவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடர்ந்து வாங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருச்சிற்றம்பலம்.